வணக்கம். நான் லாவண்யா. குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். எல்லா இடத்துலயும் தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் நல்லபடியா நடந்ததா? எல்லா இடத்துலயும் நான் பார்த்த வரைக்குமே எங்களை சுத்தி இருக்கிற எல்லா வார்டுலயுமே சூப்பரா கோலாகலமா நடந்து முடிஞ்சது. எங்க இடத்துல சென்னை ஆவடி கிழக்கு பகுதி செயலாளர் திரு உதயகுமார் அவர்களுடைய தலைமையில திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் திரு மணிகண்டன் அவர் சிறப்பு விருந்தினர் அழைக்கப்பட்ட அந்த விழா ரொம்ப கோலாகலமா நடந்து முடிஞ்சது. அது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு 51வது பிறந்த நாள்ன்றதால 51 பேர் துப்புரவு பணியாளர்களை வரவழைச்சு அவங்களுக்கு அரிசி, வெங்காயம், தக்காளி அந்த மாதிரி தேவையான உணவுப் பொருட்களை கொடுத்து பிரியாணி போட்டு ரொம்ப சந்தோஷமா அனுப்பி வச்சாங்க. எல்லாருமே திருப்தியா சாப்பிட்டு போனாங்க. வயிறார சாப்பிட்டு வாழ்த்திட்டு போனவங்க எல்லாரும் ஒரு சின்ன சலசலப்பு கூட இல்லாம ரொம்ப அழகா நீட்டா ப்ராப்பரா நடந்து முடிஞ்சது அந்த ஃபங்க்ஷன். திரு உதயகுமார் சாரும் பிளஸ் அவர்களுடைய டீம் கண்ட்ரோலும் தான் இதுக்கு முக்கியமான காரணம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு மட்டும் நலத்திட்டங்கள் இங்க கொடுக்கல. நலத்திட்டங்கள் எங்களை சுத்தி இருக்கிற வார்டுல தினமும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஒருத்தருக்கு பிறந்த நாள் வரும், அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு அந்த நேரத்துக்கு அவங்க அன்னதானம் பண்றேன்னு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணி பண்றாங்க. அந்த மாதிரி இன்னும் இப்ப எங்க ஏரியால பாத்தீங்கன்னா பயிலகம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, நூலகம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு விஷயமா வந்துகிட்டே தான் இருக்கு. இது இன்னும் எப்படி பெட்டர் பண்ணலாம் அப்படின்னு ஐடியாஸ் கொண்டுவாங்க அப்படின்ற மாதிரிதான் ஒரு டீமா எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதை நிஜமாவே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். நீங்க இது மத்த கட்சிகள்ல எங்கேயுமே நீங்க இதை பார்க்க முடியாது. இப்ப கவர்மெண்ட் நிறைய விஷயங்கள் எதுக்கு கார்பரேட் கொடுக்குது? ஏன்னா கவர்மெண்ட் மேனேஜ் பண்ண முடியல, இங்க கண்ட்ரோல் இல்ல. ஆனா பட் கார்பரேட்ல பாத்தீங்கன்னா ப்ராப்பரா கரெக்டா இன் அண்ட் அவுட் எல்லாமே கரெக்டா வைக்கணும். அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல்டு பார்ட்டியா தான் நான் இங்க பாக்குறேன். நீங்க சொல்லலாம் உடனே தவறு நடக்கலையா, இங்கேயும் தவறுகள் நடக்குது அப்படின்னு. நான் திருப்பியும் சொல்றேன், நான் முட்டு கொடுக்க விரும்பல. தவறுகள் எல்லா கட்சியிலுமே இருக்கும். ஆனா தவறா இருந்தா ஓகே, பட் தப்ப தெரிஞ்சு பண்றாங்க அப்படின்னும் போது அவங்க மேல ஒழுங்கு நடவடிக்கைகள் கண்டிப்பாக பாயும். இந்த பிறந்த நாளைக்கு ஒருத்தர் கத்தி வச்சு சுத்திட்டு இருந்ததா கூட சொன்னாங்க. அவரு தொண்டரா இருந்திருந்தா கண்டிப்பா அவர் மேலேயும் ஒழுங்கு நடவடிக்கை பாயும். அதே போல ஒருத்தர் மோதிரம் எல்லாம் போட்டுட்டு ஒருத்தரை எனக்கு கொடுக்கல, ஆனந்த் சார் இவருக்கு தான் பதவி கொடுத்தாரு, ஏன்னா இவரு தான் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க பாத்தீங்களா? அவர் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். அவர் மோதிரம் எல்லாம் போட்டுட்டு இந்த கையில ஒரு மோதிரம், இந்த கையில ஒரு இவ்வளவு பெரிய மோதிரம், செயின், இதுவுக்கே வராம நீங்க இவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்க. அப்ப நீங்க ஒரு ஒரு பொறுப்பு உங்க கையில கொடுத்து அதை வச்சு நீங்க எப்படி சம்பாதிக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? யாரோ சில பேருக்கு அந்த மாதிரி பதவி கொடுத்துருக்காங்கன்னே வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்தா கூட அவங்களையும் தலைமை கண்டிப்பா கண்காணிச்சுட்டு தான் இருப்பாங்க. அந்த பயம் சின்னதும் இல்லாம அவங்க அந்த தவறை திருப்பி திருப்பி செய்யறாங்க, பணத்துக்காக அந்த விஷயத்த யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேல கண்டிப்பா ஒழுங்கு நடவடிக்கை பாயும். அதுக்கு அவங்கதான் பொறுப்பு. நாளை பின்ன போச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அழகா தூக்கி அப்படி வெளியே போட்டு போயிட்டே இருப்பாங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் அவரை சுத்தி இருக்கிற ஆக்டர்ஸை கூட உள்ள எடுக்க வேண்டாம். ஏன்னா இது அப்புறம் அந்த ஆக்டர்ஸ் பார்ட்டி மாதிரி ஆயிடும். அது எங்களுக்கு தேவையானவங்களை மட்டும் தூக்கி உள்ள போட்டோம் அப்படின்ற மாதிரி ஆயிடும்ன்றதால தேவையான கரெக்டான இந்த பொசிஷன் இவங்க சரியா வருவாங்களா, இந்த வேலை இவங்களால செய்யப்பட முடியுமா, இவங்க இல்ல வேற ஏதாவது எதிர்பார்ப்பாங்களா, இப்படி எல்லாம் அலசி ஆராய்ச்சிதான் போயிட்டு இருக்கு. முக்கியமா இந்த மெசேஜ் நான் ஷேர் பண்ணியே ஆகணும். ஒரு நண்பர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார், அதை நான் படிக்கிற பாருங்க. கைண்ட்லி ஸ்டாப் ரிப்ளைங் ஃபார் ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. நிச்சயமா ரிப்ளை பண்ணாம இருக்க முடியாது சார். ஏன் பண்ணாம இருக்க முடியாது அப்படின்னா அவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்க எல்லாம் தான் சிறந்த பேச்சாளர்கள், இந்த சைடு எல்லாம் டம்மி பீஸ் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாங்க. அதுக்கு தப்புன்னு சொல்றதுக்கு ஒரு பதிலடி இங்க இருந்து வந்துதான் ஆகணும். அதுக்காக தான் பதில் வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பா. சில பேர் புரிதல் இல்லாம கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருப்பாங்க. டிஎம்கே போடலாமா, ஏடிஎம்கே போடலாமா, டிவிகே போடலாமான்னு யோசனையோட இருக்கவங்களை குழப்புறதுதான் இவங்களோட வேலை. அந்த குழப்பம் தீர்றதுக்கு நாங்க பேசித்தான் தீரணும், வேற வழி கிடையாது. அதுக்காக தான் இந்த மீடியாவை நாங்க சூஸ் பண்ணிருக்கோம். இட்ஸ் பெட்டர் டிவிகே லீடர் டு மீட் பீப்புள் அண்ட் பிரஸ். கண்டிப்பாக அவர் பிரஸ் மீட் பண்ணுவாருங்க. தயவு செய்து திருப்பி இதே விஷயத்துக்குள்ள வர வேண்டாமே. ஏன் அப்படி சொல்றேன்னா, இவ்வளவு பெரிய கட்சி ஸ்டார்ட் பண்ண அவருக்கு ஒரு பிரஸ் ஆர்கனைஸ் பண்ணி பேச தெரியாதுங்களா? அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது என்ன டைம்ல பார்க்கணும், எப்படி பார்க்கணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இவங்க பாக்குறாங்க, இந்த கட்சியில இருக்கிறவங்க தினமும் மீட் பண்றாங்க, அந்த கட்சியில இருக்கிறவங்க வாரத்துக்கு மீட் பண்றாங்க. அப்படியெல்லாம் வச்சு நீங்க இந்த தமிழக வெற்றி கழகத்தை ஜட்ஜ் பண்ணாதீங்க. தமிழக வெற்றி கழகம் இன்னும் உங்களுக்கு ஆட்சிக்குள்ள வரல. நீங்க அது எப்படி இருக்கும்னு கூட தெரியாது. அவங்க யூஸ் பண்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி.
அந்த ஸ்ட்ராட்டஜி படி அவங்க போட்டோம். நீங்க அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அதே போல நீங்க கன்ஃபியூஸும் ஆகாதீங்க, பொறுமையா இருங்க. பொறுமை ரொம்ப முக்கியம். அதுவும் இது வந்து சும்மா பேச்சுக்கு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி கிடையாது. மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இதுக்குள்ள வந்து ஒரு ப்ராப்பரா ஆர்கனைஸ்டா ஆரம்பிக்கப்பட்டு நடந்துகிட்டு இருக்கிற ஒரு கட்சி. இந்த கட்சிய வந்து குறை சொல்றதுக்குன்னே பல பேர் கிளம்பி வராங்க. அது அவங்களுக்கான பதில் நாங்க கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். July gonna start. Still Mr. Vijay in cinema shooting. Why he started TVK political party? Why this political drama? DMK ADMK is fraud. இங்கே அவர் முடிச்சிட்டாரு அந்த லைனை. அவருக்கு DMK ADMK மேல செம்ம காண்டுன்றது தெரிஞ்சிச்சு. TVK leader not even taking off. In just 9 months, what Mr. Vijay gonna do? He just gonna split votes. That's it. Why giving unnecessary fake promises like DMK ADMK? அவர் வந்து ஃபேக் ப்ராமிஸ் எதுவுமே பண்ணலைங்களே. நான் கட்சிக்கு வந்ததும் இதை தீர்த்துடுவேன், நான் அதை பண்ணிடுவேன், இப்ப வரைக்கும் அந்த மாதிரி எந்த ப்ராமிஸுமே பண்ணலைங்களே. அவரு சொல்றது என்னன்னா, என்னுடைய வேலைகள் சினிமா வேலைகள் முடிஞ்சதும் நான் மக்களை வந்து பாக்குறேன்னு சொல்றாரு. சினிமா வேலைகள் போக அவருடைய பர்சனல் வேலைகள் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. பட் அவர் வந்தாலும் வரலன்னாலும் அவருக்கான அந்த கட்சிக்கான வேலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. பொதுச் செயலாளர் புஷியானந்த் சாரும் சரி, மற்ற டீம் மெம்பர்ஸும் சரி, ப்ராப்பரா அங்கங்க ஆர்கனைஸ் பண்ணி வந்து இப்ப ஸ்டேஜ் போட்டு பேசுற அளவுக்கு வந்தாச்சு. இதுவே ஒரு முன்னேற்றம் தானேங்க. இதுக்கு முன்னாடி அதெல்லாம் நடக்கவே இல்லையே. இப்ப அங்கங்க ஸ்டேஜ் போட்டு மக்களை வந்து சந்திக்கிறாங்க அவங்கள, அந்த மெம்பர்ஸ் எல்லாருமே. இத முதல்ல அப்ரிஷியேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பா வரும், வராமலாம் போகாது. விஜய் அவர்கள் கண்டிப்பா ஒரு நாள் சுற்றுப்பயணமே கண்டிப்பா தமிழகம் முழுவதும் பண்றதாதான் இருக்கிறாங்க பிளான்ல. அதனால அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தமிழக வெற்றி கழகத்துடைய அஜெண்டாவே வேற. நீங்க அதை வந்து மத்த கழகத்தோட மேட்ச் பண்ணி இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நான் அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்ச விஷயம் இது. சின்ன வயசுல விஜய் அவர்களுக்காக அடி வாங்கினேன் நான். அதை நான் மறக்கவே மாட்டேன். ஊர்ல எல்லாருமே ஆந்திரா பீப்புள், எல்லாருமே நாங்க மட்டும் இங்க செட்டில்டு. 40 இயர்ஸ் தான், 45 இயர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இங்கதான் செட்டில் ஆயிருக்காங்க. எங்க ஃபேமிலி மட்டும் இங்கதான் செட்டில்டு. அப்பா வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து ரஜினி மூவிஸ் இது மட்டும் தான் கூட்டிட்டு போறோம், ஃபேமிலி மூவிஸ் இந்த மாதிரி தான் கூட்டிட்டு போறோம். விஜய் மூவிஸ் எதுக்குமே நாங்க போனது இல்லை. நாங்க போன ஃபர்ஸ்ட் மூவியே குஷி தான். ஸோ பிஃபோர் தட் வந்து வீட்டுல 95, 96 அந்த இயர் இருக்கும்னு நினைக்கிறேன். டிவியில வந்து விஷ்ணுன்ற மூவி டிவியில இந்த படம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிம் எல்லாமே திரு விஜய் அவர்கள் வந்து அப்புறம் தானே எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே லவ் ஸ்டோரிஸா தானே இருக்கும். ஸோ அப்போ என்னோட ஏஜ் படி பார்த்தா அந்த படம்லாம் நம்ம வீட்டுல எல்லாம் பார்க்க விடுறதே பெரிய விஷயம். எங்க அண்ணா வந்து சாட்டர்டே சண்டே, அவர் அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருந்தாரு அந்த டைம். சாட்டர்டே சண்டே ஆனா வீட்டுக்கு வருவாரு. கரெக்டா அவர் வர்றதுக்கும் நான் அந்த படம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கும் அவர் எப்பயுமே எங்களை வந்து படின்னு தான் சொல்லுவார். டிவி பார்க்க கூடாது, டிவி பார்க்காம படிங்க, அப்பதான் நீங்க வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அவங்க எப்பயுமே அந்த படிப்பாளிகள் அந்த கட்சி. நம்ம எப்பயுமே டிவி தான். இல்லைண்ணா பாருங்க சூப்பரா இருக்கும் படம் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி உட்கார வச்சுட்டேன் பக்கத்துல. அவரும் ஒரு 10-15 நிமிஷம் அமைதியா உட்காந்துட்டு இருந்தாரு. அவருக்கு பிடிக்காது. அவர் வந்து உட்காந்து பார்த்துட்டே இருந்தாரு. 10-15 நிமிஷம் போன அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா மூழ்கி போயிட்டேன் படத்துக்குள்ளே. முதுகுல பிளேன்னு ஒரு அடி நல்லா விழுந்தது. தாங்க முடியாத வலி. அந்த வலியில என்னால கண்ணீர் விட முடியல. விட்டுறாத, தண்ணி விட்டுறாதன்னுட்டு அப்படி பார்த்தேன். இது ஒரு படம்னு வேற நீ உட்காந்து பாக்குறேன் அப்படின்னாரு அண்ணா. நான் வந்து ஒரு வீம்புக்குன்னு எழுந்து அப்ப சொன்னேன், நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா இவர் ஃபியூச்சர்ல பெரிய ஹீரோவா வருவாரு, இவருதான் வந்து பெஸ்ட் ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர்கிட்ட சவால் விட்டுட்டு வெளியே எழுந்து போய் உட்காந்து அழுகுறேன். முதுகு விழுந்த அடிக்கு உட்காந்து அழுகுறேன். நான் அதை மறக்கவே மாட்டேன். சோ அந்த மாதிரிலாம் அடி வாங்கி படம் பார்த்தேன் நான், விஜய் அவர்களோட படம். பட் எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா சைலண்டா எங்க அம்மா வந்து எப்போ ஃபேன் ஆனாங்கன்னே தெரியாது. விஜய் அவர்களோட பாட்டெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சது. இந்த மெலடி சாங்ஸ் எந்த மூவி எடுத்தீங்கன்னாலும் அங்கங்க ஒரு மெலடி சாங் இருக்கும். நீ காற்று நான் மரம் டிவில ஓடிட்டு இருக்கு. நான் எதுக்கும் சேஞ்ச் மாத்தது அப்படின்றாங்க. பரவாயில்லையே அம்மாவும் விஜய் படம் பாக்குறாங்களே அப்படின்னு தோண ஆரம்பிச்சது. எந்த படத்துக்கும் வர மாட்டாங்க. ஆனா விஜய் மூவி போறோம் அப்படின்னா மட்டும் ரெடி, ஓகே, என்ன ஒரு மூஹான்னு சொல்ல மாட்டாங்க. நான் போலாம் அப்படின்னு வந்துருவாங்க. ஸோ விஜய் மூவியை மட்டும் மிஸ் பண்ணவே மாட்டாங்க. நாங்கள் ஃபேமிலியா அம்மா எல்லாரும் சேர்ந்து போய் பார்த்துட்டு வந்துடும். இப்படித்தான் எங்க வீட்டுலன்னு பாத்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து எப்படின்னா
எல்லாம் அந்த ஆம்பளைங்க எல்லாம் மோஸ்ட்லி இந்த ஹீரோயின்ஸ் ஆண் பார்ப்பாங்கன்னு. ஆனா அவரு அப்படி இல்ல. விஜய் வந்தா மட்டும் ஐயோ ஸ்மைல் பாரு, ஐயோ இவ்வளவு கியூட்டா சிரிக்கிறாரு பாரு, ஐயோ எப்படி ஆக்ட் பண்றாரு பாரு அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அது விஜய் அவர்கள் படத்தை பாக்குறத விட இவர் வந்த அப்புறம் இவர் ரசிக்கிறது தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எப்படி ரசிக்கிறாரியா இவரு அப்படின்ற மாதிரி இருக்கும். வந்து கரெக்டா விஜய் அவர்கள் படம் பார்க்கணும்னு தோண ஆரம்பிச்சதுக்கே ரொம்ப காரணம் வந்து தெலுங்குல நான் சிரஞ்சீவி படம்லாம் நிறைய பார்ப்பேன். நான் வீட்டுல எல்லாரும் அப்போல்லாம் சிரஞ்சீவி ஃபேன்ஸ். சிரஞ்சீவியோட மூவிஸ்ல வந்து சில பாட்டுகள், அந்த பாட்டு டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து இதுல வரும். விஜய் அவர்கள் வந்து அந்த ஸ்டெப் போடுவோம். அங்க போடுறத விட இன்னும் பெட்டராவே இங்க வரும். அங்க அந்த பாட்டை வந்து இவரு ரீமேக் பண்ணுவாங்க. த ஒன் அண்ட் ஒன்லி டான்சர் அவரு தான் அப்படின்னு நினைச்சிருந்தேன். கடைசியில பாத்தீங்கன்னா இவரு அவருக்கு மிஞ்சி செம்ம டான்ஸ் அப்படின்னும் போது அந்த மாதிரி ஆரம்பிச்சது. என் ஃபர்ஸ்ட் பையன் வயிற்றுல இருக்காரு. நான் வந்து தெலுங்கு மூவிஸ் தான் நிறைய பார்ப்பேன். என் ஹஸ்பண்ட் இருந்துட்டு, தம்பி நீ தெலுங்கு படம் எல்லாம் பார்க்க கூடாது, உனக்கு பிடிச்ச ஹீரோ யார் தெரியுமா, விஜய் மட்டும்தான், நீ விஜய் படம் தான் பார்க்கணும், நீ யாரோட ஃபேன், விஜயோட ஃபேன் சொல்லி சொல்லி வயிற்றுக்குள்ள கடைசியில பாத்தீங்கன்னா அவரும் விஜய் ஃபேனா தான் வெளியே வந்தார். 4th மந்த் கேரிங் நானு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நான் போறது பிரெக்னென்ட் ஆன அப்புறம் போக்கிரி படம். அதே மாதிரி என்னோட பொண்ணு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் 5 மந்த்ஸுக்கே ஃப்ரெண்ட்ஸ் படத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு வச்சு காதெல்லாம் பொத்தி வச்சுட்டு படம் பார்த்துட்டு வந்தோம். அது மாதிரி குடும்பமே வந்து அப்படியே கனெக்டட். விஜய் அவர்களோட படங்கள், அந்த சீன்ஸ் எல்லாத்துக்குமே. இப்ப அந்த இவரு வேல்முருகன் ஐயா சொன்னதுதான் ஞாபகம் வருது. என்ன நடிகன் பின்னாடி போறீங்கன்னு. அது அவரை வந்து நடிகனா பார்க்க முடியல. எங்க வீட்டுல ஒருத்தரா தான் பார்க்க தோணுது. அப்படி ஆரம்பிச்சதுதான் இந்த விஷயம். எல்லாருக்குமே இப்ப பிள்ளைகளுக்கும் பாத்தீங்கன்னா சரி, எங்களுக்கும் பாத்தீங்கன்னா சரி, அம்மாவுக்கும் ஒரு பிள்ளையாவோ அந்த மாதிரிதான் பாக்குறாங்க. அதனாலதான் விஜய் அவர்கள் வந்து ஒரு வீட்லயும் அவ்வளவு கனெக்டடா இருக்காங்க. இந்த ஒரு ஆரா வந்து அவ்வளவு ஈஸியா கிரியேட் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரஜினி அவர்களுக்கு தான் அந்த ஆரா, பாசிட்டிவ் ஆரா வந்து, அதே ஆரா வந்து இப்போ விஜய் அவர்களுக்கு, அதே பாசிட்டிவ் ஆரா வந்து விஜய் அவர்கள் 100 ஆண்டு காலங்கள் நல்லா வாழ்ந்து மக்களுக்கு தொண்டு புரியணும்னு மனதார வாழ்த்துறோம். நன்றி, வணக்கம்.